புகார் இப்போ 21 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகான இடைத்தேர்தல், 2 முறையும் காங்கிரஸ் அங்க ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இப்போ இந்த முறை கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தது. திமுக வேட்பாளர்களுடைய முன்னணி நிலவரம் எப்படி பார்க்குது? அதாவது எங்களுடைய தொகுதியாக இருந்து, அதாவது நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்து அடுத்து திமுகவின் சார்பாக ஒரு கேண்டிடேட்டை இந்தியா கூட்டணியின் சார்பாகவே ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி அதனுடைய வெற்றி முகம் என்பது இப்போ சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ எல்லாரும் என்ன பரப்புரை செய்தார்கள் அப்படின்னா, இப்போ அவர் போயிட்டாரு, பட் ஆனால் பிஜேபி சார்பாக இருக்காங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இருக்காரு. அவர் இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். அவர் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, உங்களை இந்த நேரலை அமர்வுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் பேசலாம், பதில் சொல்லுவோம். எஸ். அப்போ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது என்று பேசியவர்கள் உங்களை நீங்கள் சாட்டையால் அடிச்சுக்கிறீங்க. இடைத்தேர்தலில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அங்கே நின்றுருக்கலாம். இப்போ அதிகார பலம் தான் பிரச்சனை அப்படின்னா, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கருத்து, அமைச்சர்கள்லாம் போய் ஒரு இடைத்தேர்தலில் நிற்கிறாங்க, அது சட்டமன்றத்துக்கான ஒரு இடைத்தேர்தல். நீங்கள் அதுக்கு ஒரு கொஷின் கேட்டீங்க, டெல்லியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஹைதராபாத்தில் லோக்கல் எலெக்ஷனுக்கு ஹோம் மினிஸ்டர் ரேலி போகிறாரு. அப்போ அது மட்டும் சரியா? இவர்களிடத்துல ஒரு அடிப்படை நியாயமே இல்லை. இவங்க வைக்கிற எந்த வாதத்திலையுமே எத்தனை அமைச்சர் போனால் என்ன, ஒரு இடைத்தேர்தலுக்கு முதலமைச்சரே போனால் என்ன, அது உங்களெல்லாம் மிஞ்சிட முடியாது, பாஜக அதில் மிஞ்சிட முடியாது. தேர்தலுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதில் எலெக்ஷன் மிஷின் தான் பாஜக. அப்போ இந்த அடிப்படையை சொல்வதே தவறு. ஒன்று. ரெண்டாவது, எதிர்க்கட்சிகளாக ஒன்று சேர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் யார் அந்த சார்னு பேஜ் அணிஞ்சு போய் அதை உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. அந்த அட்வர்ஸ் மார்க்ஸ்லாம் தப்பு, இதெல்லாம் பேசுனது தப்புன்னே சொல்லி விட்டுருச்சு. அதில் நமக்கு ரொம்ப தெளிவாகவே என்ன நிலவரம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வர்றதும், யார் அந்த சாருன்னு ட்வீட் போடுறதும், இவர் ஒரு பக்கம் சாட்டையடி அடிச்சுக்கிறதும், இதற்கெல்லாம் மக்கள் மன்றத்திலேயே நீங்கள் திமுக கேள்வி கேட்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதை தவற விட்டுட்டாங்க. இப்போ அவர் சார் ராம்கி சார் சொன்னார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்க, டெல்லி எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் காங்கிரஸுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைச்ச தோல்வி அப்படின்ட்டாரு. இந்த எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறாரு. இது என்ன நியாயம்? ஈரோடையும் நம்ம அப்படி அந்த ஒரு இதுல ஒப்பிட முடியாது. டைம் இல்லாத ஒன்று தானே, டைம் தான் காரணம் அப்படின்னா இதுக்கு எப்படி முடிவு எடுத்துருவீங்க? அதே மாதிரி அந்த தேர்தலில் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் அப்படிங்கிறாரு. இங்கே பொறுத்த வரைக்கும் அவருடைய துணிச்சலை பாராட்டணும் அப்படிங்கிறாரு. அப்போ காங்கிரஸ் துணிச்சலை நீங்க நியாயமா பாராட்டலாமே. நாங்கள் 2 டிக்கெட் நாங்கள் 2 தேர்தலாக எதையுமே எந்த வாக்கையுமே நாங்கள் பெறாமல் இருந்தோம். ஐ மீன் எந்த சீட்டுக்கும் வராமல் இருந்தோம். இப்போ ஒரு ஏறுமுகமாக இருக்கிறது ஒரு அடிப்படை நியாயம் கொண்டு ஒரு நடுநிலையாளராக நீங்க காங்கிரஸுடைய எமர்ஜிங் நாங்கள் பாராட்டுறோம். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி கூட நாங்கள் கூட்டணி சேர்ந்தது மிகப்பெரிய தவறு என்று காங்கிரஸ் சொன்னது. அதை முடிஞ்ச அளவு ஆம் ஆத்மி கூட அகாமடேட் பண்ணி இந்தியா கூட்டணி சார்பாக பெற்றிருந்தால் அது நல்லா இருந்துடும். அதனால தான் காங்கிரஸோடைய ஸ்ட்ராட்டஜி அங்கே தவறானது. ஈரோடில் காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெற்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெரியார் பற்றிய விமர்சனம் வரும்போது, பெரியார் பற்றி பேசும்போது நம்ம பாஜகவுடைய அடையாளப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறது அவசியமா என்ன பண்றாரு, பிரபாகரங்கிற ஆயுதத்தை எடுக்கிறார். பிரபாகரன் சொன்னோன்னே அப்ப என்ன பண்ணி டக்குன்னு காங்கிரஸ் ஒரு கள்ள மௌனத்தை இருக்குது. அந்த காங்கிரஸ் நீங்க பரப்புரையே ஒரு பரபரப்பா இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு பரபரப்பான பரப்புரையாக இருந்திருந்தால் அது வாக்குகள்ல எதிரொலிச்சிருக்கணுமே, அப்படி எதுவும் வரலையே அப்படின்னு. பரபரப்பான பரப்புரையா நாமக்கல் பக்கம் இருந்தது, திமுக பக்கம் இல்ல. திமுக சீமான் பற்றி, சீமானுடைய கருத்து பற்றி எந்த விதமாக அதிகாரப்பூர்வமா சொல்லல. திராவிட கழகம் அதிகாரப்பூர்வமா எதுவுமே சொல்லல. களமிறங்கினது என்னன்னா, பெரியார் பக்தி கொண்ட ஒரு இயக்கங்கள் தான் களத்துல இறங்கினாங்க. அவங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க பிரபாகரனை தூக்கி பிடித்து, அவர் எப்படி சீமான் எப்படி பிரபாகருக்கு எந்த அளவுக்கு துரோகம் இழைத்தாரெல்லாம் பேசும்போது காங்கிரஸ் கள்ள மௌனம் மௌனமா இருந்து, அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலா காங்கிரஸ் மட்டும் பேச ஆரம்பிச்சது கள்ள மௌனம்ங்கறீங்க. அது மௌனம் தான். மௌனம் சொல்லுங்க. உள்ளத்தில் ஒன்று வைத்து வாயளவுல சொல்றது நியாயம் இல்ல. மௌனம்ங்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான். அந்த மௌனத்தை களத்திலிருந்து நீங்க உங்களுடைய தரப்ப பிரபாகரன் பற்றி காங்கிரஸ் பார்வை என்ன அப்படின்னு ஒரு வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருந்தா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு உதிரி கட்சி அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு எந்த காலத்திலும் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை. சீமான் சொல்றது வேணாம், நீ சீமானை எதிர்த்து ஒரு பெரிய இயக்கம் களமிறங்கினால அவங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க அதுக்கு ஒரு நீங்க கருத்து சொல்லியிருந்தால் கூட அது எதிராக போயிருக்கு. இரண்டாவது சுற்றினுடைய ஒரு ஃபைனல் ஃபிகர் கிடைச்சிருக்கு, அது பார்த்துருவோம். இரண்டாவது சுற்றினுடைய முடிவில் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலையில் இருக்கிறார். 18,639 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். அவர் இரண்டாவது சுற்றுகள் முடிவில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 20,873 வாக்குகள். நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி 2,534 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த லீட் இருக்கு. திரு ஜென்ராம், உங்களுடைய பார்வை பதிவு.
இதே ட்ரெண்டு தான் கடைசி வரைக்கும் அப்படியே போகிற மாதிரி தான் இது தெரியுது. ஏன்னா ஸ்டெடியாக இருக்குது, ரெண்டு சுற்றுலையும் ஒரே மாதிரியான டெவலப்மெண்ட் தான் இருக்குது. அதனால் என்ன விதமான உத்திகளை நாம் தமிழர்கள் கையில் எடுத்தாலும் சரி, அது மக்கள் மத்தியில் இவ்வளவு தான் ரெஸ்பான்ஸை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. மாறாக கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகளுக்கும் இந்த தேர்தலில் பெறக்கூடிய வாக்குகளையும் வச்சுட்டு நாம் தமிழர் வளர்ந்து விட்டதுன்னு ஒரு சித்திரத்தை காட்ட விரும்புகிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டுமானால் இருக்கலாம். அது தற்காலிகமானது. பொது தேர்தல் வரும்போது அதுவும் கலைந்து போகும். இதுவும் கூட வேறு எந்த கட்சியுமே எதிர்க்காத சூழலில் தான் இவ்வளவு வாக்குகள் 2500 வாக்குகளே வருகிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். பதினெட்டாயிரம் மக்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படிங்கிறதே முக்கியமான செய்தி தான். நீங்கள் ஆட்சிக்கு எதிரான உணர்வு மக்களிடத்தில் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாசான், கொள்கை ஆசான் பெரியார் மேலே நாங்கள் கை வச்சிட்டோம், அதுக்கே எங்களுக்கு பெரும்பாலான வாக்குகள் கிடைக்கும், பெரியாரை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு கேம்பெயினை முன்னெடுத்தாங்க. இது போன்ற எந்த பிரச்சாரமும் மக்களிடத்தில் எடுபடவில்லை அப்படிங்கிறது ஒன்று. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்குறாங்களே தவிர மக்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்கு இதுக்கெல்லாம் எதிராகத்தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த முடிவுகளிலிருந்து தெளிவாக பார்க்க முடியுது. இது தவிரவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகளை முன்வைத்து பேசினாங்க. இது எல்லாவற்றுக்கும் உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இன்றும் விமன் எம்பவர்மெண்ட்டில், உற்பத்தி துறையில் பெண்களுடைய பங்களிப்பு என்ற வகையில், கல்வியில் சேரக்கூடியவர்கள், பள்ளிகள் கல்லூரிகளில் சேரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை என்ற அளவில் எல்லா துறைகளிலும் பெண்களுடைய பங்களிப்பும் பெண்களுடைய பங்கேற்பும் அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதை தாண்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதாக வரக்கூடிய வழக்குகள் எல்லாமே ஆட்சியின் மீது இருக்கும் நம்பிக்கையில் புகார்கள் வருகின்றன என்றுதான் பொருளே தவிர மற்றபடி குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன என்ற பொருள் இல்லை. இதற்கு முன்னால் களங்கம் அப்படிங்கிற ஒரு களங்கம் என்ற ஒரு புரிதல் காரணமாக, சோசியல் டேபு காரணமாக தனக்கு நேர்ந்த துன்பத்தை கூட வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தவர்கள் இப்போது நாம் புகார் செய்தால் இந்த ஆட்சி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் தைரியமாக புகார்களை கொடுக்கிறார்கள். அதனால் நிறைய குற்றங்கள் நடப்பது போல எதிர்க்கட்சிகள் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கின்றன. இந்த உண்மையை ஈரோடு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த முடிவுகளிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது.